நாம மகிமைப்படுவதாக. நம்ம தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறவர். ஆமென் சொல்லிடுங்களே. அல்லேலூயா. நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் எல்லாம் எடுத்துக்கலாம். 41வது பக்கம் உங்களுடைய பக்கத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரத்தின் பக்கமாய் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, துணை நிற்கிறார். ஆண்டவர் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்க விரும்புகிறார். ஆமென், ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் ஒரு காரியத்தை என் உள்ளத்திலே வைத்தார். நீதியின் வலது கரத்தினாலே இந்த மாதம் நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கலாமா? மறுபடியும் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே இந்த மாதம் கர்த்தர் அவருடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்க போகிறார். அவர் உனக்கு சகாயம் செய்ய போகிறார், துணையா இருக்க போகிறார். அதுக்குதான் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஐயோ, எனக்கு பயப்படாதுன்றது பிரச்சனை வருமா? இல்லை, இந்த 3 மாதம் நீ பட்ட பாடுகள்லாம் இந்த 4வது மாதத்துக்கு ஒரு பதில் வருகிற மாதமா, அவர் துணை நிற்கிற மாதமா, உனக்கு சகாயம் என்றால் உதவி என்ற அர்த்தம், உதவி செய்கிற மாதமா, உன் கரத்தை பிடித்து உனக்கு ஆண்டவர் நடத்துகிற மாதமா இந்த மாதத்தை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா 41வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமையா இருக்கும் போது இவங்க இந்த தேசத்துக்கு போக முடியாது என்று ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. என்ன சொல்றாரு? பயப்படாத. போன மாசத்துல ஆண்டவர் சொன்னார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக உன் கூடவே நான் இருக்கேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உன் கூட என்ன பண்றேன், நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். இந்த ஜனங்க தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு செல்வதற்காக இவங்க வேதனைப்படும் போது கர்த்தர் ஒருவனை எழுப்பினார். அவன் தான் கோரேஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வருஷம் தொடர்ந்து இதான் சொல்றார், நான் எழுப்புவேன். மோசேவை எழுப்பினார், அடுத்தது கோரேசை கர்த்தர் எழுப்பினார். மோசேவை எழுப்புனதுக்கு அவங்க அடிமை தேசத்துல இருந்தாங்க, அவங்களை எழுப்பி அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. இந்த கோரேசை கர்த்தர் எழுப்பினார், சிறையிருப்பில் இருந்தது, சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக கர்த்தர் கோரேசை எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களோடு கூட பேசினார். இவங்களோட எப்படி பேசுறாருன்னா, முதல் வசனத்துல இருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை குறிச்சு அழகா தெளிவா சொல்லுவார். முதல் வசனத்தை வாசிங்களேன். பேச கடவர். அல்லேலூயா. அவங்க புலம்பிட்டே இருக்கிறாங்க சொல்றாரு, என் சமூகத்துல வந்து பலப்பட்டு நீ என்ன பண்ணு, அமைதியாயிரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், பலனும் கிருபையும் பாதுகாப்பா இருப்பேன். அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் சுற்றி பார்த்தார்கள். முதல்ல அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில நன்மை நடக்கலன்னா ஆண்டவர் எங்களுக்கு செய்யல அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. அந்த புலம்பலை மாற்றுறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மௌனமாயிரு. நீ மௌனமாயிருந்து என்கிட்ட பலனை பெற்றுக்கொண்டு நீ பேசு, அது உனக்கு விசுவாச வார்த்தையாய் மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பலன் உனக்கு காணப்படும். அடுத்தது அவரு 2ல இருந்து 7 வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் சுற்றி பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க தெரியுமா? அந்நிய தெய்வத்தை பார்த்தார்கள். அல்லேலூயா. சுத்தி பார்க்கறாங்க, இந்த தெய்வம் எனக்கு உதவி செய்ய
சொல்றாரு. 10வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவங்க எல்லா தெய்வத்தையும் பார்த்து பார்த்து சுற்றி 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 வந்து தெய்வத்துக்கு பரிகாரத்தை செய்து தெய்வத்துக்கு நிவர்த்தி செய்து இவ்வளவோ செய்து அவங்க சுற்றி பார்த்து தெய்வங்களை சுற்றி சுற்றி சோர்ந்து போனாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய தெய்வத்தையும் பொய்யான மாயையும் பின்பற்றி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பொய்யான வாழ்க்கையை பின்பற்றி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, அவருடைய வலதுகரம் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. 14வது வசனம் வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, துணை நிற்கிறேன் சொல்லிட்டு 3 முறை என்ன பண்ணுவார்னா இந்த இடத்துல அவர் ஏசாயா 41வது அதிகாரத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது. இவங்களை பார்த்து சொல்றாரு, நீ சுத்தி சுத்தி பார்க்கிற அந்நிய தெய்வத்தை, அந்த தெய்வம் உனக்கு உதவி செய்யாது, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிட்டு அவர் பார்த்து சொல்றாரு. 3 முறை அவளை பார்த்து துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள பலன் வந்தது. எங்களை யார் விடுதலையாக்கோன்னு அவங்க நினைக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணான்னா அடுத்த அதிகாரத்தெல்லாம் கோரேசை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். நீங்க 42, 43, 43 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கோரேசு எழும்புகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 45 வரைக்கும் இதே காரியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, எனக்கு துணை செய்கிறவங்க யாருன்னு கேட்காத, ஒருவனை கர்த்தர் உங்களுக்காக எழுப்ப போகிறார், அவர் வந்து உங்களை சிறையிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் எழுப்புவார், அவங்க உங்களை கட்டாயம் சிறையிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க சிறையிருப்பையும் அடிமைத்தனத்தையும் மாற்றுவதற்காக தான் இந்த வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8லிருந்து 20 வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, துணை நிற்கிறேன்னு சொன்ன உடனே இந்த ஜனங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணாங்களா, உற்று பார்த்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்களா, உற்று பார்க்கறாங்களா. யார் நம்ம இவ்வளவு நாள் நம்மளை விடுதலையாக்காத, 70 ஆண்டு ஆயிடுச்சு நம்மளை விடுதலையாக்காத இருக்கிற அந்த ஜனங்க, இவங்க ஒருத்தவங்களை பார்த்து என்ன பண்றாங்களா, நம்ம கூட என்ன பண்ணோம், ஒருத்தவங்களை பார்த்து சிரிப்போம் ஒரு காரியத்துக்காக. இது எங்க நடக்க போகுது? ஒருவேளை நீங்க 2 பேரும் பேசிட்டு வந்துருக்கலாம், பேசிட்டு சர்ச்சில் வந்து அதே வசனம் வரும், இல்லைன்னா யாருன்னா பத்தி தப்பு சொல்லிட்டு வந்துருக்கலாம், அதே வார்த்தை வரும். உடனே என்ன பண்ணுவீங்க, பேசினவங்கள பார்ப்போம். இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்களை உற்று பார்க்கறாங்களா. உற்று பார்த்த போது இஸ்ரவேல் மக்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்த போது கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சுயதேசம். நான் 11வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. இதோ உன்மேல் எச்சலாய் இருக்கிற யாவரும் வெற்றில் அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறோம் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, யுத்தம் பண்ண பலன் என்னன்னு சொல்ற, இவங்க எல்லாம் உன்னை விட்டு காணாம போறாங்கன்னு சொன்ன உடனே தான் ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்களா. ஏன் தெரியுமா பாக்குறாங்கன்னா அவங்களுக்குள்ளே அழகா சொல்லப்பட்டிருக்குது பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் சொல்றாரு 2ஆம் வசனத்துல, என் சமூகத்துல உட்கார்ந்து பலப்படு. பலனை இழந்துட்டே நீ, ஆனா தேவ சமூகம் மட்டும் தாங்க நம்மளை பலப்படுத்தும். அதான் சொல்றாரு, பலப்படு. என் சமூகத்துல உட்கார்ந்து நீ பலப்பட உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு பொருள் உனக்கு இல்பொருளாகத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஒரு வல்லவராயிருக்க. 8வது வசனத்தை வாசிங்க. 8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. 9வது வசனம் வாசிங்க. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், எரித்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, நீ என் தாசன், என் அடிமை, என் பிள்ளை. நீ நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை ஒரு நாள் வெறுக்க மாட்டேன். நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மையும் உத்தமமும்
அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர். ஒருத்தவங்களை நீ பார்த்துக்காத, எப்ப செய்வார்னு பார்க்காத, அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய வல்லவர். துணை நிற்கிறேன் என்று 3 முறை உன்னோடு பேசி இருக்கிறார், அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா 29 21வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். போதும். நல்ல கவனித்து அது என்ன பாயிண்ட்னா, இஸ்ரவேல் மக்கள் எதிர்காலத்தை பார்த்தார்கள். 21 29 வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் எதிர்காலத்தை பார்த்தாங்க. எப்படி நடக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்போ ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, உன் வழக்கை என்கிட்ட கொண்டு வா, உன் பிரச்சனை என்ன என்கிட்ட கொண்டு வா. உன் பிரச்சனைக்கு வேற எங்கேயுமே தீர்வு இல்லை, கர்த்தர் சமூகம் மட்டும்தான் தீர்வு என்பதை திட்ட தெளிவுமாய் கர்த்தர் உங்க கூட பேசுறார். நீ பலப்பட வேண்டும். உன்னுடைய பலம் குறைஞ்சு போயிருக்கிறதா, உன் விசுவாசம் குறைந்து போயிருக்கிறதா, உன் நம்பிக்கை குறைந்து போயிருக்கிறதா, உன்னுடைய வருமானம் குறைந்து போயிருக்கிறதா, உன்னுடைய பாத்தீங்கன்னா உன்னுடைய பலன் குறைந்து போயிருக்கிறதா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் சமூகத்திலே காத்திருப்பதுதான் உன்னுடைய பலன். சில ஜனங்களுக்கு சொல்றார், என் சமூகத்திலே காத்திருந்து நீ பலப்பட்டு பேசு அப்படின்ற, பலப்பட்டு பேசு என்று சொல்றார். எதிர்காலத்தை பார்த்தார்கள். நான் இப்படியே இருந்தா என் எதிர்காலம் என்ன ஆயிடும், என் குடும்பம் என்ன ஆயிடும், என் பிள்ளைகள் என்ன ஆயிடும், எதை குறிச்சு நீ கவலைப்பட்டால் ஆண்டு சொல்றாரு, எதிர்காலம் கர்த்தருக்குரியது. ஆமென். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அடுத்த மாசம் நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. ஆனா எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்குது, உன் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது, நீ கவலையே படாதே. அவர் உங்களை போஷித்து காப்பாற்றுவார், அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா சொல்றார் ஆண்டவர், அழகா சொல்றார். வாசிங்க 21 22 மறுபடியும் வாசிங்க. உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவர்களை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவித்தது என்னவைகள் என்று சொல்லி போதும். 27வது வசனம் வாசிங்க. 27. முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி சுவிசேஷங்களை கொடுக்கிறேன். எருசலேமுக்கு கொடுக்கிறாரா? சுவிசேஷங்களை கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இவங்க ஃபர்ஸ்ட் எதை பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் அழகா போட்டிருக்குது. எதை பார்த்தாங்க? அவங்க சுற்றி பார்க்கறாங்க அந்நிய தெய்வத்தை. ரெண்டாவது ஒருத்தவங்க பார்க்கறாங்க, இதெல்லாம் பார்க்கறாங்க. மூணாவது எதிர்காலத்தை, தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு பார்க்கறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்காத, எதை பாருன்றாரு? சீயோனை நோக்கி பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருதுன்னா சீயோனிலிருந்து ஒத்தாசை வரும். சங்கீதக்காரனாகிய தாவீது 20வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்து அழகாய் சொல்றார், அவர் ஒத்தாசை சீயோனிலிருந்து வரும் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். சங்கீதம் 121 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை சீயோன் பர்வதத்திலிருந்து கொண்டு வரப்படும் என்று தெளிவா சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதையா உற்று பார்க்கிறேன், விக்கிரக தெய்வத்தை உற்று பார்க்கிறேன், ஒருத்தனை உற்று பார்க்கிறேன். அடுத்தது சொல்றாரு, எதிர்காலத்தை பார்க்கிறேன், இதெல்லாம் பார்க்கிறேன், நீ சீயோனை உற்று பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கிருந்தா உனக்கு ரட்சிப்பு வரும், அங்கிருந்தா உனக்கு சுகம் வரும், அங்கிருந்தா உனக்கு ஆசீர்வாதம் வரும், அங்கிருந்தா உனக்கு பலன் வரும். சங்கீதம் 128 ரொம்ப அழகாய் போட்டிருக்கும். எருசலேமுடைய வாழ்க்கை, சீயோனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கணும்னா அவர் வழியிலே நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீ என்ன பண்ணாத, அடுத்தவங்களை உற்று பார்க்காத, விக்கிரகத்தை உற்று பார்க்காத, பாரம்பரியத்தை உற்று பார்க்காத, அடுத்தது எதிர்காலத்தை இப்படியே போனா எங்க நிலை என்ன ஆகும்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, பார்க்காத. நீ பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் சீயோன் பர்வதம். சீயோன் பர்வதத்தை பார்க்க அவர் உங்களை பார்ப்பார். அவர் பார்ப்பார். ஆனால் வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது, அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஏசாயா பாத்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து 29வது வசனத்தினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற காரியம் என்னன்னா, நான் உங்களை என்ன பண்ணுவேன், வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்பேன் என்றார். இவர் கை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யும், அவருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, வலது கரத்தினுடைய மேன்மை, வலது கரத்தினுடைய மேன்மை வாசிக்கலாம். சங்கீதம் 139
49வது சங்கீதம் 10வது வசனம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கேயும் கை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். வலது கரம் பிடிக்கும். முன்னாடி இருக்கிற வசனம் வாசிங்க. 9வது வசனம். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும், நான் உயர்வான இடத்துல போனாலும், உங்க கரை என்னை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க கரை என்னை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலையும் உங்க கரை என்னை கைவிடாது என்பதை சங்கீதக்காரனாகிய தாவீது தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார். இந்த மாதம் ஆண்டவருடைய கரம் உன்னை பிடிக்கும். ஆண்டவருடைய கரம் உன்னை பிடிக்கும். ஆண்டவர் நீ உயர போனாலும் சரி, தாழ்வா போனாலும் சரி, உன்னை தூக்கி விடுறதுக்கு ஒரு கரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கரம் தான் என் ஆண்டவருடைய கரம். உயர்வா போய் கீழே விடாதபடிக்கு உன்னை பிடிக்கும். தாழ்வா போயிட்டு நீ மரித்து போகாதபடிக்கு அவர் கரம் இந்த மாதம் உங்களை பிடிக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 138வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் ரட்சிக்கும். அல்லேலூயா. உன்னை பிடிக்கும். உயர்வா போயிட்டு கீழே விடாத அளவுக்கு உன்னை பிடிக்கும். தாழ்வா போயிட்டு மரிக்காத அளவுக்கு உன்னை முதல்ல பிடிக்கும். இரண்டாவது, உன்னை ரட்சிக்கும். எது எப்படி ரட்சிக்கும்? துன்பத்தின் நடுவில் இருக்கிற உன்னை அவருடைய வலது கரம் இந்த மாதம் ரட்சிக்க போகிறது. அவர் கரம் உன்னை பிடிக்க போகிறது. அவர் கரம் உன்னை நடத்த போகிறது. நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. அவர் கரம் உங்களை கட்டாயம் ரட்சிக்கும். அடுத்தது மூன்றாவது காரியம் 118வது சங்கீதம் 16ஆம் வசனம். கர்த்தரின் 16. கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. கரம் எப்பயுமே உயர்ந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. உயர்ந்திருக்கிற கரம் உங்களை பார்த்து சொல்லுது, அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரம், உங்களை உயர்த்துற கரம், உன்னை உருவாக்குகிற கரம், உன்னை பெயர் சொல்லி அழைத்த கரம். இந்த கரம் ஒரு நாளும் உங்களை விடவே விடாது. அது பராக்கிரமம் செய்கிற கரம். அது உங்களை பிடித்து நடத்துகிற கரமாய் இருக்குது. அல்லேலூயா. அடுத்தது 18வது சங்கீதம் 35வது வசனம். 15:35. 18:35. ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தருடைய கரம் என்ன பண்ண போகுது? தாங்க போகுது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கி பிடிக்க போகிறது. 4 காரியத்தை சொன்னேன். முதல்ல கர்த்தருடைய கரம் உன்னை என்ன பண்ணும்? பிடிக்கும். உன்னை பிடிச்சுக்கும் கர்த்தருடைய கரம். விடவே விடாது இந்த மாசம் உன்னை. இரண்டாவது, கர்த்தருடைய கரம் உன்னை ரட்சிக்கும். மூன்றாவது, பராக்கிரமம் செய்யும். நான்காவது, தாங்கும். உன்னை தாங்கி சுமந்தி தப்புவித்து நடத்துற ஒரு கரம் கூடவே இருக்கும். அது ஒரு நாள் உன்னை கீழே விடவே விடாது. நீ விழுந்து போற சூழ்நிலை இந்த மாதம் வரவே வராது. கர்த்தர் உன்னை பிடித்து தாங்குகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களே. அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவேன். ஆமென், ஆமென். துணை நிற்கிற கர்த்தர் சொல்றார், நீதியின் வலது கரத்தாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. அந்த மக்கள் சோர்ந்து போன போது ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகத்துல உட்கார்ந்து பலப்படு. ஆமென். பலப்படு. அவங்க சுற்றி பார்த்தார்கள், விக்கிரகத்தை சுற்றி பார்த்தார்கள். அது அவங்களுக்கு உதவி செய்யல. ஆண்டவர் அவங்களை 3 முறை பார்த்து சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபே சிறு பூச்சியை நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றாரு. துணை நிற்கிறேன் என்று சொல்லி. இரண்டாவது, ஆண்டவர் ஒரு மனுஷனை அவங்க சிறையிருப்பிலிருந்து மாற்றுவேன்னு சொன்னாரு. அவங்க ஒருவர் என்ன பண்ணாங்க? உற்று பார்த்தார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள பார்த்துட்டு ரொம்ப அழகா சொல்றாரு, நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை கட்டாயம் விடுதலை ஆக்குவேன் என்று சொன்னார். மூன்றாவது, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது என்ன பண்ணாங்க? அவங்க
எதை பார்த்தாங்க? எதிர்காலத்தை பார்த்தார்கள். எதிர்காலத்தை பார்த்த ஆண்டு சொன்ன இதெல்லாம் பார்க்காத, எதிர்காலம் என் கரத்தில் இருக்குது, அதனால பார்க்காத, சீயோனை பார். 27வது வசனம், சீயோனை பார், அந்த சீயோன் உனக்கு சகாயம் செய்யும், உதவி செய்யும் இடமாய் இருக்குது, அதை பார், உனக்கு எல்லாமே வரும் என்று சொன்னான். இன்னைக்கு அதான் சொல்றேன், சீயோனை பார், தேவ சமூகத்தை பார், நீ தேவையானது எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது, அவர் கொடுப்பார். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம், அன்றை நோக்கி ஜெபிப்போம். அல்லேலூயா.